வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா சாக்லேட் டெசர்ட் ரெசிபி. சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடயே ஒரு 1/2 கப்பு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டேட்ஸை அந்த சூடு வாட்டரில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். டென் மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் ஒரு 1/2 கப்பு பீனட் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். கரிஞ்சால் கசப்பு கொடுக்கும். அதனால் கரியாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீனட் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தால் ஒரு 1/2 கப்பு பாதாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான சாக்லேட்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும் சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் ஒரு ஜாருக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம், பீனட், அப்புறமா ஊற வச்சுருந்த அந்த டேட்ஸையும் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்மளோட இது பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம மோல்டில் மாற்றி வச்சுக்கலாம். மோல்டில் இப்படி தான் செட் பண்ணணும். நான் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மோல்டில் செட் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோடது நல்ல அந்த ஷேப்புக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், நம்ம டிப் பண்ணி எடுக்கிறோம். அழகா டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக வச்சுட்டு அந்த சாக்லேட் கொஞ்சம் நல்ல ஒட்டாத கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் கனாஷ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அதில் டிசைன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சாக்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. சாக்லேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெளியே நல்லா சாக்லேட்டியாக, உள்ளே கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். Thank you friends. Thanks for watching.